நண்பர்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் எது அப்டின்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அந்த ஒரு கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு +2 மாணவி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கற்பழிச்சு, கொலை பண்ணி போட்டுருக்காங்க. 10 போன ஒரு மாணவிய. அது மாணவி பார்த்தீங்க அப்டின்னா, 10 வருஷமா போயிருக்காங்க போல தெரியுது. அது யாருன்னு தெரியல. அவங்க ரேப் பண்ணி, பாடிய பார்த்தீங்கன்னா, 4 துண்டா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நியூஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, ஆ அவ்ளோ ஈஸியா பண்றானுங்களே இது. இவ்ளோ சுதந்திரமா இருக்கானுங்களா இவனுங்க? அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது நம்மள. ஆ அந்த பொண்ணு எவ்வளோ துடி துடிச்சிருக்கும். நெறைய படத்துல பார்த்துருப்போம். அந்த பொண்ண வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கொளத்தூர் போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தனிப்படை அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போஸ்ட்மார்ட்டம்ல இது பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாடிய வந்து அவங்க உறவினர்கள் வந்து அவங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே வந்து எடுக்கவே விடல. யாருன்னு கண்டுபிடிச்சா தான் இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு இது யாருன்னு தெரிஞ்சாகணும். இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாடி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம் பண்ணி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்மார்டம் பண்ணதுல கழுத்து உடைஞ்சிருக்கு, எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு. அப்போ செக்சுவல் ஹராஸ்மென்ட், செக்சுவல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நடக்கும். ஆ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாய்ஸ் குடுக்கணும்னு இல்ல. நம்ம போடுற ஒரு சின்ன நோட்டோ, ஒரு வீடியோவோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 5 பேர் 10 பேத்துக்கு போய் சேர்ந்து, அது மத்தவங்ககிட்ட சேர்ந்து, அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி, ஒரு நல்லதுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம இத போடுறோம். நெறைய நான் போடுறேன். மூவி ரிவ்யூ போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன். இதுக்குன்னு நம்ம வாய்ஸ் குடுக்கணும்னா நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு யூடியூபரே கிடையாது நானு. ம். இதுக்கு என்ன பண்ணலாம் கைஸ்? சொல்லுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளால என்ன முடியும்? இந்த மாரி ஒரு வீடியோ வச்சு ஒரு இன்டராக்ஷன் பண்ணலாம். அவ்வளோதான். போன உயிர் திரும்ப கிடைக்குமா? அதுக்கு எவன் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப கண்டுபிடிச்சாலும் அவன என்கவுண்டர்ல போடுவாங்க. என்கவுண்டர்லாம் பத்தாது. என்னோட சேனல்ல நான் சொல்றேன். என்கவுண்டர்னா ஒரு 10வே பத்தாது. அது நம்ம நம்ம விஜய் சார் படத்துல வர மாரி, தெறி படத்துல வர மாரி, ம் இந்த ராஜேந்திரன் சொல்லுவாரு. "அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு, கை கால உடைச்சு, இந்த பிரிட்ஜுக்குள்ள தொங்க விடுவோம் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலயும் ஒண்ணு பண்ணணும். சினிமாவ தாண்டி ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து, பையனோ யாரா இருந்தாலும், இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து அ தண்டிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. தண்டிக்கக்கூடாதவனுங்க. அவனுங்க வந்து எப்படின்னா, இந்த மாரி எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்துல மக்கள் கிட்ட குடுக்கணும்னு, மக்கள் கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? என்கவுண்டர்னா ஒரே ஒரு புல்லட். போய் டக்குனு மூடி டக்குனு இன்ஃபர்மேஷன் போகும். டக்குனு செத்துருவாங்க. அவ்வளோதான். மக்கள் கிட்ட அவங்கள குடுக்கணும். அப்ப தெரியும். இந்த மாரி நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. என்னோட கருத்து இதுதான். ஓகே. நான் நான் இன்னும் வேற என்ன சொல்லுவேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, லேடீஸா இருந்தாலும், சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும், வெளிய லேடீஸ்ன்னு இல்ல மென்ஸும் சொல்றேன். வெளிய எங்க போனாலும் வச்சாலும், நமக்கு கன்லாம் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? லைசென்ஸ்டு கன்னு நமக்கும் இருக்காது. அது நெறைய ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கு. கையில சில்லி ஸ்ப்ரேஸ், பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாரி நெறைய வச்சுருங்க. ஓகேவா? எங்க போனாலும். எல்லாத்துக்குமே சொல்றேன். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு சொல்றேன். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். கையில ஏதோ பெப்பர் ஸ்ப்ரே ஏதாவது வச்சுக்கோங்க. சில்லி ஸ்ப்ரே ஏதாவது வச்சுக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஒரே ஒரு ஆர்கன மட்டும் நம்ம தாக்குனா போதும். ஓகேவா? கண் கண்ண மட்டும் நம்ம தாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கு கருவிழி. அத மட்டும் நம்ம பிரஸ் பண்ணி தாக்கிட்டோம் அப்படின்னா, அவன் ஒரு 100 கிலோ இருந்தாலும், அவன்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிடலாம், வச்சிரலாம். அந்த நேரத்தில வந்து அவன் வந்து நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஆயிடலாம். ஓகே. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஆ ஸோ இந்த பொண்ணு இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. திரும்பவும் நான் சொல்றேன். அவங்க என்கவுண்டர்லாம் பண்ணாதீங்க. மக்கள்கிட்ட ஒப்படைங்க அவங்கள. ஓகேவா? ஒப்படைங்க. தெரியும். அவனுக்கு என்கவுண்டர்லாம் அதுக்கு மேல தான் இது பண்ணணும். ஓகே. சட்டம் எல்லாமே இருக்கு. ஓகே. இருந்தாலும் அந்த வலிய உணரணும். அந்த பொண்ணு என்னங்க பண்ணுது? இந்த படத்துல வர மாரி ஒரு 4 துண்டா வெட்டியிருக்கிறான். என்னடா அவ்வளோ கோவம்? என்ன போதையில போட்டியா? கஞ்சா கிஞ்சா போட்டியா? ம். எல்லாரும் தான் கஞ்சா போடுவாங்க. கஞ்சா இருந்தா எல்லாரும் தான் போடுவாங்க. ஓகேவா? அவங்க போட்டு இப்படி பண்ணியிருக்கானுங்கன்னா அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது guys இது. இது வந்து ஒரு வெறிச் செயல் இது. அவனுங்க யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு, நம்ம குளத்தூர் தனிப்படை போலீஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் ப்ரோகிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சு, அவன வந்து மக்கள்கிட்ட ஒப்படைங்க தயவு செஞ்சு. ஓகேவா? அவனுக்கு என்ன பண்ணணும்னு மக்களுக்கு தெரியும்.
அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வரட்டும். ஓகே.